திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா? நவகிரக கோவில்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றைய அழையுங்கள் மை டிவைன் டூர்ஸ். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். முருக அடியார்கள் அப்படின்னு உடனே அந்த காலத்துக்கு ஆட்களை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களே, எப்ப சாட்சியோட எங்ககிட்ட பேச போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு நான் பேச போற ஒருத்தர் முருகனுக்காகவே வாழ்ந்து ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்டு சான்ஸ் தேடுறாரு. 250 ரூபாய் முடியிற கட்டம் வந்துருது. என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் அழறதுன்னு தெரியல. எவ்வளோ இடங்கள் ஏறி இறங்கியாச்சு, ஆனாலும் இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. சரி, கடைசியா ஒரு முறை போய் முருகரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பி பழனிக்கு போறாரு. பழனிக்கு போய் முருகனை வழிபாடு செய்யறாரு. தொடர்ந்து வெற்றி. அவர் பாடாத பாடல்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பாடல்களை சினிமாவுக்காக பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆண்டவன் பிச்சை அப்படின்ற ஒரு முருக அடியாரை இந்த உலகுக்கு காட்டிய பெருமையும் யாரை சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படி விட்டு இறங்கி வந்தா முருகா அப்படின்னு சொல்லுவாராம். படி ஏறணும் அப்படின்னா முருகான்னு சொல்லுவாராம். காருக்குள்ள அமர்ந்த உடனே முருகான்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாராம், காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு இவர் ஒரு முருக பக்தரா இருந்திருக்காரு. சாயங்காலம் 4 மணிக்கு கச்சேரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையில இருந்தே அவர் சாப்பிட மாட்டாராம், உண்ணாவிரதம் இருப்பாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாராம். கச்சேரிகள்ல நான் பாடுறது வெறும் பாட்டு கிடையாது, என்னுடைய முருகனுக்கு நான் செய்யக்கூடிய அர்ச்சனை. நான் எப்போ முருகரை பற்றியோ இல்லை கடவுளை பற்றியோ ஆன்மீகம் பற்றியோ பாடல்கள் பாடினாலும் அதுல இருந்து வரக்கூடிய பணம் அப்படின்றது எனக்கு வேண்டாம். அந்த பணம் இல்லாத ஏழைகளுக்கே போகட்டும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருக அடியார்கள் தான். முருக அடியார்கள் அப்படின்னு உடனே அந்த காலத்துக்கு ஆட்களை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களே, எப்ப சாட்சியோட எங்ககிட்ட பேச போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு நான் பேச போற ஒருத்தர் முருகனுக்காகவே வாழ்ந்து, முருகன் இவருக்கு பல லீலைகள் செய்திருக்காரா இல்ல இவர் முருகனுக்கு பல லீலைகள் செய்திருக்காரான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு முருகரோட ஒன்று இணைந்தவர் இவரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முருகர் சாட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கைய ஒரு சாதனையா மாத்தி, முருகரால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறுச்சு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, TM சௌந்தரராஜன் அவர்கள் தான். பல சினிமா பாடல்களா இருக்கட்டும், பக்தி பாடல்களா இருக்கட்டும், மக்கள் மனசுல இவருக்குன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு. இன்னைக்கும் காலையில எழுந்த உடனே TM சௌந்தரராஜன் அவர்களுடைய பாடலை கேட்கக்கூடிய பலர் இந்த நாட்டுல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கவிஞர் வாலி இருக்காரு இல்லையா, அவரை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு ஞானி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா TM சௌந்தரராஜன் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாம ஆண்டவன் பிச்சை அப்படின்ற ஒரு முருக அடியாரை இந்த உலகுக்கு காட்டிய பெருமையும் யாரை சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா TMS அவர்களை தான் சேரும். இன்னைக்கு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் TMS அவர்கள் வெளி உலகத்துக்கு ஒரு பாடகராகவும் நடிகராகவும் தெரிஞ்சாலும், அவரை சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளவு பெரிய முருக பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு. பாடல்களை பாடினா மட்டும் போதுமா, அவர் முருக பக்தர் ஆயிடுவாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய தொடர்கள்ல நாங்க சொல்லியிருக்கோம். முருகம்மைன்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க நின்னாலும் முருகா, நடந்தாலும் முருகான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரும் அப்படிதானா, படி விட்டு இறங்கி வந்தா முருகா அப்படின்னு சொல்லுவாராம். படி ஏறணும் அப்படின்னா முருகான்னு சொல்லுவாராம். காருக்குள்ள அமர்ந்த உடனே முருகான்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாராம், காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு இவர் ஒரு முருக பக்தரா இருந்திருக்காரு. என்னதான் நாம அவரை ரொம்ப சந்தோஷமான ஒரு நபர், முருக பக்தர், ஒரு பாடகர் அப்படின்னு நாம பார்த்தாலுமே இவருக்குமே ஒரு ரொம்ப சோகமான ஒரு பின்னணி கதையும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையை பூர்வீகமா கொண்ட இவர் பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில தன்னுடைய தந்தை கூட சேர்ந்து நிறைய இடங்கள்ல இந்த கச்சேரி பாடல்கள் பாடுவாங்க இல்லையா, கடவுளுக்காக பாடுற இடங்கள்ல போயிட்டு நிறைய பாடுவாராம். அப்படி பாடும் பொழுது மதுரையில இருக்கக்கூடிய பல குருக்கள்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தரராஜன் அவர்கள் பாடுறது பாத்தீங்கன்னா பாடல் கிடையாது, கடவுளுக்கான மந்திரம் அப்படின்னே சொல்லுவாங்களாம். அப்படி இவர் மதுரையில நிறைய இடங்கள்ல பாடிட்டு இருக்கும்பொழுது தியாகராஜ பாகவதர் இருக்காரு இல்லையா, அவருடைய சந்திப்பு இவருக்கு கிடைக்குது. தம்பி, நீ நல்லா பாடுற, சென்னைக்கு வா, உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு தியாகராஜ பாகவதர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு அவருக்கு ஒரு ஆசை வருது, சென்னைக்கு போகணும், சினிமாவில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
மதுரையில இருந்து தன்னுடைய 16வது வயதுல கிளம்பி சென்னைக்கு வராரு. அப்படி வரும் பொழுதே அவருக்கு மனைவியும் 3 குழந்தைகளுமே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே மதுரையில விட்டுட்டு தனியா தான் இவர் சென்னைக்கு வந்திருக்காரு. வெறும் 250 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு. அப்படி சென்னைக்கு வந்து அவர் ஏறி இறங்காத இடமே கிடையாதான். எல்லா ஸ்டுடியோஸ்லயும் ஏறி இறங்குறாரு, வாய்ப்பு கேட்கிறாரு. ஏதாவது ஒரு பாடல்ல பின்னணியில பாட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. எங்கேயுமே அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு தெரியல. கொண்டு வந்த 250 ரூபாயுமே வந்து கரைய தொடங்கிருச்சு. இந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியாம, ஒருவேளை உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பணத்தையும் வந்து நம்ம சேமிக்கலாம். அது மூலயமா இன்னும் கொஞ்ச நாள் சென்னையில தங்கி சான்ஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்டு சான்ஸ் தேடுறாரு. 250 ரூபாய் முடியிற கட்டம் வந்துருது. என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் அழறதுன்னு தெரியல. எவ்வளோ இடங்கள் ஏறி இறங்கியாச்சு. ஆனாலும் இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இவருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே முருகர் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு கட்டத்துல சரி கடைசியா ஒரு முறை போய் முருகரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பி பழனிக்கு போறாரு. பழனிக்கு போய் முருகனை வழிபாடு செய்யறாரு. முருகனை பார்த்துட்டு அழறாராம். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா கூட என்னுடைய திறமையை நான் வெளியே காமிச்சிடுவனே, எனக்கு ஏன் கிடைக்கல முருகா, எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது என்னுடைய குரல் அல்ல, நான் உனக்கே அர்ப்பணிச்சிடுறேன், உன்னை பத்தி நிறைய பாடல்கள் பாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துல பேசுறாராம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி பாடி காட்டுறேன், நான் ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னா நீங்க வந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, இல்லைன்னா எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க தேவையில்லை அப்படின்னு முருகன் கிட்டயே வந்து சொல்றாரு. முருகன் முன்னாடி பாடலும் பாடுறாரு. அந்த இடத்துல பாடலும் பாடிட்டு முருகனை நல்லா வேண்டிட்டு மறுபடியும் கிளம்பி சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வரும் பொழுது கையில சுத்தமா காசு இல்ல. 2 நாட்கள் சென்னையில தங்குவோம், முடியல அப்படின்னா சொந்த ஊருக்கே போயிருவோம், கோவில்ல வந்து பூஜை செய்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவும் எடுத்துடுறாரு. அப்படி பழனியில இருந்து சென்னை வந்தவருக்கு ஒரு மியூசிக் கம்போசருடைய நட்பு கிடைக்குது. கொஞ்சம் நல்ல நட்பா மாறுது. அப்படி மாறும் பொழுது அவர் அவருடைய நண்பர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறாராம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா பாடுறேனா இல்லையான்னு பாருங்க, அப்படி நான் நல்லா பாடலை அப்படின்னா சொல்லிடுங்க, நான் வந்து இதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பே தேடலை, நான் என்னோட சொந்த ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்றாராம். அவருடைய நண்பருமே சரி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த 10 நிமிஷம் தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அந்த 10 நிமிஷத்துல அவர் முருகனை நினைச்ச ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு அந்த மியூசிக் கம்போசர் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கிட்ட வந்து அறிமுகம் செய்யறாரு. அப்படி அவர்கிட்டயுமே பாடல் பாடி காட்டும் பொழுது இவருடைய குரல் நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் இவரையே வந்து படத்துல பாட வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. தன்னுடைய ஆசை கனவு எல்லாத்துலயுமே வந்து முதல் படியை வந்து டிஎம்எஸ் அவர்கள் ஏறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து வெற்றி. அவர் பாடாத பாடல்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பாடல்களை வந்து சினிமாவுக்காக பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2500 பாடல்கள் கிட்ட ஆன்மீகத்துக்காக பாடியிருக்காரு. அதுல பல பாடல்கள் முருகனை பத்தி பாடாத இடமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னதே சொன்ன மாதிரி சினிமா துறையில நான் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாது அப்படின்றதுக்காக கவிஞர் வாலி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததுமே நம்ம டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த வந்து வாலி அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகனுக்காக பல பாடல்களை பாடியிருக்காரு. அதுல ரொம்ப குறிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூரில் போர் புரிந்து அந்த பாடலா இருக்கட்டும், திருச்செந்தூரின் கடலோரத்தில் அந்த பாடலா இருக்கட்டும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தன் காலடியை வணங்கினால் உள்ள முருகதையா, இப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். டிஎம்எஸ் அவர்கள் வந்து முருகனை நினைச்சு பாடின பாடல்கள் எல்லாத்தையுமே. இதுல ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் பார்க்கப்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் ஸ்டூடியோல வந்து இவர் வந்து முருகனை நினைச்சு பாட்டு பாடினாலும் அந்த பாடல்களை எல்லாமே உடனே வந்து கோவில்கள்ல பாடுற வழக்கத்தை வச்சிருந்திருப்பாராம். ஸ்டூடியோல பாட்டு பாடி ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே கோவிலுக்கு வந்து முருகர் கிட்ட பாடி காட்டுவாராம். அப்படி அவர் அடிக்கடி போய் பாடுற கோவில்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, இந்த 3 கோவில் தானா. தன்னுடைய பாடல்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு அவர் ஆரம்பத்துல முருகன்கிட்ட கேட்டார்ல, அதே மாதிரிதான் இறுதி வரைக்கும் இருந்திருக்காரு. ஒரு பாடல் வந்தது அப்படின்னா போய் முருகன் கிட்ட பாடி காமிச்சு, இந்த பாடல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நீயே மக்கள் கிட்ட சேர்த்துடு முருகா அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு வந்து முருகனை வந்து ரொம்ப
கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தாரு இவரு அப்படின்னு தான் சொல்லணும். டிஎம்எஸ் அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம், ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாராம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது முருகர் தான், அதனால முருகரை பாடுறத வந்து நான் என்னைக்குமே நிறுத்த மாட்டேன், கடைசி நிலை வரைக்குமே நான் முருகரை பத்தி பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டிஎம்எஸ் அவர்களே வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமா பாடல்களா இருந்தா அட்லீஸ்ட் 2 டேக் 3 டேக்காவது எனக்கு வரும், ஆனா ஆன்மீக பாடலா இருந்தா, முருகனுடைய பாடலா இருந்தா ஒரே டேக்ல நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம திருச்செந்தூரின் கடலோரத்தில் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து ரெக்கார்டிங் முடிச்சு ஷூட் போயிட்டே இருந்திருக்கு. அப்ப திருச்செந்தூர் கோவில்ல தான் இந்த பாடல் முழுவதையுமே வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அப்படி பாடும் பொழுது எதர்ச்சியாவே வந்து சாமியுடைய ஊர்வலம் வந்திருக்கு. அந்த ஊர்வல காட்சிகள் வந்து கேமரால கேப்சர் செய்யப்பட்டு இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்க அந்த பாடல்ல வரக்கூடிய முருகர் வந்து பிளான் பண்ணி வெளியே கொண்டு வந்த உற்சவர் கிடையாது, எதிர்ச்சியா வெளியே வந்த உற்சவர் அப்படின்னு சொல்றாங்க. முருகனை பத்தி பாடணும் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிச்சுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 4 மணிக்கு கச்சேரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலையில இருந்தே அவர் சாப்பிட மாட்டாராம், உண்ணாவிரதம் இருப்பாராம். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாராம், கச்சேரிகள்ல நான் பாடுறது வெறும் பாட்டு கிடையாது, என்னுடைய முருகனுக்கு நான் செய்யக்கூடிய அர்ச்சனை, அதனால அதுல எந்த இடத்துலயுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப தூய்மையான அர்ச்சனையை மட்டும்தான் நான் என்னுடைய முருகனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம வீட்டுல ஓய்வெடுக்கும் நேரத்துல கூட முருகா முருகா முருகான்னு முருகரை பத்தி மட்டும்தான் பாடுவாராம். பிள்ளைங்களோட எங்கேயாவது வெளியே போகும் பொழுது கூட முருகர் பாட்டு தான் பாடுவாராம். அந்த அளவுக்கு முருக பக்தரா இவர் முருகருக்காக பாடல்கள் மட்டும்தான் பாடியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இன்னும் சில விஷயங்களும் செய்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணகிரிநாதர் படம் நாம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா, அந்த அருணகிரிநாதர் படத்துல அருணகிரியா நடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம பட்டினத்தார் படமும் நாம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த பட்டினத்தார் படத்துல பட்டினத்தாரா வந்து நம்மளுடைய டிஎம்எஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில படங்களுமே, அதாவது ஆன்மீக படங்கள்ல வந்து நடிப்புல வந்து அவர் நாட்டம் காட்டியிருக்காரு. 1972 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியா இருந்த டைம் அது, அதாவது அவரால் வீட்டுக்கே வர முடியாதான், அந்த அளவுக்கு பிஸியா இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மூத்த குழந்தை இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து ஒரு நோய், தீர்க்க முடியாத ஒரு நோயா ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, மருத்துவர்கள் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க, குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஎம்எஸ் அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த குழந்தை வந்து டிஎம்எஸ் அவர்களை அழைச்சி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்களாம், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, கூட்டிட்டு போயிட்டு பூஜை அறையில என்னை படுக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பூஜை அறையிலையும் படுக்க வச்சு டிஎம்எஸ் அவர்கள் அழுதுட்டே இருக்காராம், குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குழந்தை ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாராம், நீங்க அழாதீங்கப்பா, நான் வந்து எங்கேயுமே போகல, நான் முருகன் கிட்ட தான் போறேன், முருகன் கூடவே தான் இருக்க போறேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகன் இனிமே என் கூட தான் இருக்க போறாரு, நீங்க அழாதீங்க அப்படின்னு சொல்றாராம். டிஎம்எஸ் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியா அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, முருகரை பத்தி பாடுறத நிறுத்தாதீங்கப்பா, கடைசி வரைக்கும் முருகரை பத்தி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாரு. அன்னைக்கு வந்து டிஎம்எஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து ஊர்ஜிதமா எடுத்துக்கிறாரு, நான் எப்ப முருகரை பத்தியோ இல்ல கடவுளை பத்தியோ ஆன்மீகம் பத்தியோ பாடல்கள் பாடினாலும் அதுல இருந்து வரக்கூடிய பணம் அப்படின்றது எனக்கு வேண்டாம், அந்த பணம் வந்து இல்லாத ஏழைகளுக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தையினுடைய பெயர்லயே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட் மூலயமா நிறைய குழந்தைகளுக்கு நல்லதும் செய்து வந்துட்டு இருக்காரு. ஒரு முறை டிஎம்எஸ் அவர்கள் வந்து பாடல் பாட போகிறாரு, அவருக்கு என்னவோ தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆயிடுது, பாடவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா அது ரொம்ப பெரிய சான்ஸா, என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி இந்த சான்ஸ் நமக்கு போயிடுச்சு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டு இருக்காரு. அப்ப அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்றாராம், உங்களை வந்து யாகவா முனிவர் பார்க்கணும்னு கூப்பிடுறாரு, நீங்க வந்து நாளைக்கு அவரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி யாகவா முனிவர் கூப்பிடும் பொழுது இவர் எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு தெரியலையே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்எஸ் அவர்களும் வந்து கிளம்பி போறாராம். யாகவா முனிவரை பார்க்கும் பொழுது யாகவா முனிவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாராம், நீ சேர்ல உட்காராத, அங்க இருக்கக்கூடிய மரப்பலகையில உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவர்
இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இவரும் உட்கார்ந்துருக்காராம். அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாராம். வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் திருநீரை கொடுத்து இந்த திருநீரை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்றாராம். இவரும் அதே மாதிரி செய்துட்டு வீட்டுக்குள்ள போகிறாராம். அப்போ ஒரு விஷயம் சொல்றாராம், நான் உன்னை ஏன் அங்க சேர்ல உட்கார வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்க வந்து சித்த நிலையை அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மறுபிறவி கிடையாது, அதனால நீங்க வந்து இது சேர்ல எல்லாம் உட்காரக்கூடாது, நீங்க வந்து மரப்பலகையில தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஏன் ஐயா அப்படி சொல்றீங்க அப்படின்னும் பொழுது யாகவா முனிவர் வந்து டிஎம்எஸ் அவருக்கு ஒரு கதை சொல்றாராம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்து எவ்வளவோ தானம் செய்யுது. அதாவது நிழல் கொடுக்குது, பழங்களை கொடுக்குது, பூக்களை கொடுக்குது, அந்த பூக்களுக்குள்ள தேனை கொடுக்குது, தேனீகள் வந்து அந்த தேனை குடிக்குது, அது வந்து ஒரு கூடா கட்டுது. மனிதன் வந்து ரொம்ப எளிமையா அந்த கூட்டை கழிச்சு தேனை மட்டும் எடுத்துட்டு போயிடுறான். ஒருவேளை பல வருடங்கள் கழிச்சு அந்த மரம் இறந்து போனா கூட நமக்கு வந்து சேராவோ பெஞ்சாவோ தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மரம் பாத்தீங்கன்னா நிறைய தானங்கள் செய்யுது. ஆனா மனிதர்கள் வந்து எந்த இடத்துலயுமே தானம் செய்யல அப்படின்னு சொல்றாரு. உடனே டிஎம்எஸ் அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா. ஐயா, என்னுடைய குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு தானங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சொன்ன உங்களுக்கு மறுபிறவி கிடையாது, நீங்க வந்து சித்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த வந்து டிஎம்எஸ் அவர்களே வந்து ஒரு நேர்காணல்ல ரொம்ப சிலாகித்து கூட சொல்லியிருக்காரு. அப்படியே பல காலங்கள் கடக்குது, நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாரு. டிஎம்எஸ் அவர்கள் வந்து பண்ணாத கச்சேரியே கிடையாதான், போகாத நாடே கிடையாதான், எல்லா நாட்டுக்குமே போயிட்டு முருகரை பத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்காராம். அப்கோர்ஸ் அவர் சினிமா பாடல்களுமே பாடியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சென்னை வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு முருகர் சிலை இருக்குமா. அதாவது நான் வணங்குற முருகர் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் என்னுடைய வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இன்னைக்கும் சென்னையில இருக்கக்கூடிய மந்தவெளியில டிஎம் சௌந்தரராஜன் சாலையில இருக்கக்கூடிய அவர் வீட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலை இன்னும் இருக்கு. அந்த சிலைய அவருடைய குழந்தைகள் வந்து இன்னும் பத்திரமா பாதுகாக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு விஷயம் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய 80வது வயதான், அதாவது உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாத நேரம் அது. அந்த நேரத்துல கூட முருகனை பத்தி பாடணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்பி கச்சேரிக்கு போயிடுவாராம். முருகரை பத்தி பாடாம இருக்கிறதுக்கு நான் இல்லாமலே போயிடுவேன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவருடைய வீட்டுல அவர் சொல்லியிருக்காராம். இப்படி முருகனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கை ஒதுக்கின டிஎம்எஸ் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வந்து இறைவன் அடி சேர்ந்திருக்காரு. டிஎம்எஸ் அவர்களுடைய பாடல்கள்ல மட்டும் இல்ல, அவருடைய குரல்லையே முருகன் இருக்காரான்னு கேட்டா நிச்சயமா இருக்காரு. இன்னைக்குமே காலையில எழுந்த உடனே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படின்ற இந்த ஒரு முருகர் பாடலை கேட்க தமிழகத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. என்னதான் டிஎம்எஸ் அவர்கள் வந்து இறைவன் அடி சேர்ந்தாலும் அவருடைய குரல் மூலயமா இன்னைக்கும் அவரு முருகரோடவே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு சாட்சியாவே இருக்கு.